பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கர்த்தரோட கிருபைனால இந்த கால வேலை கூட ஒரு நல்ல கிளைமேட் பாருங்கள். மழை வந்திருக்கு, அதுக்கப்புறம் வெயில் வருது. இப்படிப்பட்ட கிளைமேட்டில் தேவ வசனம் நம்ம பார்ப்போம். இந்த நாளில் கூட ஒரு வேளை இது பார்த்து கொண்ட என் அன்பு சகோதரினே சகோதரி, பல பேர் உங்களுக்கு விரோதமாக பேசுகிறதுனால உள்ளங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். நீங்கள் நினைக்கலாம், இதோ நான் எவ்வளோ நன்மை செய்தேன், ஏன் இப்படி எனக்கு விரோதமாக பேசுகிறாங்க? நான் யாருக்குமே தீங்கு செய்யலையே, ஏன் அப்படி இருக்கிறாங்க இவங்க? நான் அவங்களுக்காக எப்படி நான் பிரயாசப்பட்டேன், ஆனால் அவங்க பேசுகிற இப்போ வார்த்தைகள் இதெல்லாம் நான் காதில் கேட்கும்போது என் உள்ளம் ரொம்ப வேதனை அடிதுன்னு சொல்லி வேதனோட சோர்ந்து போய் இருக்கலாம். ஆனால் ஆண்டவரோட வசனம் சொல்கிறது, 37ஆம் சங்கீதம் 4வது வசனத்தில் தாவீது சொல்லுகிறார், கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியாக இருங்கள், அப்போது உன் இதே வேண்டுதலெல்லாம் நிறைவேற்றி வரான். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியாக இருப்போம். இந்த உலகம் எவ்வளவு நம்ம செஞ்சாலும் நம்ம குறை பேசுறதுக்காகவே இருக்குது. ஆகையால் தேவனிடத்துல அந்த பரிசு பெற்றுக்கொள்ள வேண்டுமே கண்டி, மனுஷனோட அந்த மேன்மை பாராட்டுதோ மனுஷனோட புகழுக்காகவோ நம்ம ஒரு நாளும் பார்க்கக்கூடாது. ஆகையால் தான் இந்த 37ஆம் சங்கீதம் முதல் வசனத்தை சொல்றாரு, பொல்லாவதுன்னு பார்த்து நீர் எரிச்சல் அடையாத, அவங்களோட புள்ளை போல அவங்க அறுப்புண்டு போவார்கள்னு சொல்லி எழுதப்பட்டு. ஆகையால் அவ்வளோ குறித்து நீ கவலைப்படாத, ஆண்டவர் இடத்துல ஒப்புக்கொடு, கர்த்தருக்கு முன்னாடி வச்சு நீ நன்மை செய், அப்போது உன் தேசத்தை நீ சுதந்திரத்துக் கொள்வ. ஆகையால் சோர்ந்து போகாம கர்த்தருக்காக நன்மை செய்வோம். நம்ம வாழ்க்கையில் தேவன் கொடுக்க போகிற பெரிய பரிசுக்காக எதிர்பார்ப்போம். கர்த்தரே நம்மளை கனப்படுத்தி ஆசீர்வதிப்பார். அப்படியேப்பட்ட கிருபை நம்ம ஒவ்வொருக்கும் கர்த்தர் தருவாராக. இந்த விசுவாசத்தோடும் தேவ பாதத்தில் ஜெபிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். God bless you.